வீட்டுல காய் கட் பண்ற கத்தி எடுத்துட்டு போயிருக்கான் பண்ற ஆளே இல்லைங்க. எதுவுமே பண்ணது இல்லைங்க. நீங்க டேஸ்ட்ல அவங்கள போட்டு பாருங்க. ஒரு கம்ப்ளைண்ட் இது எந்த அவன் ரவுடிசமோ அவன் முன்னாடி ப்ரீவியஸ் கேஸோ எதுவும் கிடையாது. அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிராஜுவேட். அவன் ஒரு சின்ன சண்டைக்கு கூட போகாத பையன். அவன் நல்ல பையன். ஒரு ஆதங்கத்தில் அவங்க அம்மாக்காக அது பண்ணியிருக்கான். மொத்தம் 7 கேஸ் போட்டிருக்காங்க. அவனை எவ்வளோ நாள் ஜெயிலில் வைக்க முடியுமோ அது வைக்கிறதுக்காக எல்லா பாசிபிலிட்டிஸும் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவராக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. டாக்டர் நேற்று ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு ஃபேவராக பண்ணி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. சட்டம் தன் கடமையை செய்யன்ற மாதிரி அவங்கள என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவரும் கிரிட்டிக்கலாக இருக்காரு. அவரோட ரிப்போர்ட்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ வரைக்குமே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காரு. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் மாத்திரை இல்லைன்னா அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும், மயக்கம் போட்டு கீழே விழுவாருன்னு சொல்லி இப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஸோ மெடிக்கல் ஃபிக்ஸ் வருமா? ஃபிக்ஸ் வரும். இன்னும் ஒரு 4 மாதத்தில் அவருக்கு ஆன்ஜியோ வர பண்ணணுன்ற மாதிரி இருக்காரு. அவ்வளோ கிரிட்டிக்கலான இருக்காரு. அவ்வளோ கிரிட்டிக்கல்னு தெரியாமல் நேற்றுக்கு அத்தனை பேர் அவரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. சரித்திரப்பாளர் குற்றவாளியோ பெரிய அக்யூஸ்டோ அந்த மாதிரிலாம் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அவர் அம்மாக்காக பண்ணியிருக்காரு. குத்திட்டு ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு எதாவது கிரிமினலாக ஓடுவான். அவனால் ஓடக்கூட முடியாது, நடந்து தான் போகிறான். ஓடுனா மூச்சு வாங்குவோம். அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கான். அவனை எப்படி ஜெயிலில் வச்சு அவன் உள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? நேற்று இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முற்றிலும் காரணம் என்னென்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பையன் இவ்வளோ அஃபண்ட் ஆகிருக்க மாட்டான். அவன் இப்படி நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது. என்ன நடந்திருக்குன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க ரிப்போர்ட் ஏதோ எழுதியிருக்காங்க, ஏதோ கீமோ ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது என்னங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்கீங்க, இதனால் எங்கள் அம்மாவுக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்கப்போ நாங்கள் இப்படி தான் கொடுப்போம், இஷ்டம் இருந்தால் இருங்க, இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் சொல்லாமல் ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காரு. அவங்க அம்மா மூஞ்சில். யாருக்காக இருந்தாலும் கோவம் வருமா? ஃபைலை தூக்கி அவங்களே கேன்சர் பேஷண்ட்டு ஃபைலை தூக்கி அவங்க அம்மா மூஞ்சில் அடிச்சு அவங்க பையன் முன்னாடி அவங்க பையனுக்கு கோவம் வருமா வராது? நேற்று டாக்டர் போய் பார்க்கலான்னு போயிருக்காரு. போய் பார்த்தப்போ அங்கேயும் அவமரியாதை பேசினதுனால தான் அவர் அந்த ஒழிச்சு வச்சு ஆக்ஸா பிளேட் மாதிரி ஏதோ ஒரு சின்ன கத்தி அதை வச்சு கீறிட்டு இருக்காரு. அது அவங்க நாங்கள் கரெக்டுன்னு எப்பவுமே சொல்லலை. சட்டப்படி அது தப்பு தான். அதுக்கு சட்டப்படி போலீஸும் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. விக்னேஸ்வர வழக்கறிஞர் முறையில் அவங்க பேரண்ட்ஸையும் அவங்க தம்பிங்களையும் பார்க்க வந்திருக்கோம். அது நேற்று நடந்த விஷயம் முற்றிலும் தவிர்க்க முடியாது. இது அரசாங்கத்தை எந்த குறை சொல்லியும் தப்பு கிடையாது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் இது நடந்திருக்க வேண்டியதான். ஏன்னா இது தனிநபரோட செயல். இது எந்த அவன் ரவுடிசமோ அவன் முன்னாடி ப்ரீவியஸ் கேஸோ எதுவும் கிடையாது. அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிராஜுவேட். அவன் ஒரு சின்ன சண்டைக்கு கூட போகாத பையன். அவன் நல்ல பையன். ஒரு ஆதங்கத்தில் அவங்க அம்மாக்காக அது பண்ணியிருக்கான். அது வந்து நம்ம ஒரு அக்யூஸ்டை வந்து தப்ப விட்டோம்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஒரு பெரிய கிரைம் அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்லாம் இல்லை. அவன் மேலே என்னென்ன கேஸ் போட முடியுமோ எல்லாமே போட்டிருக்காங்க. மொத்தம் 6 பிஎன்எஸ் கேஸ், 127, 115, 121, 118, 109, அட்டம் டு மர்டர், 351, மொத்தம் 6 பிஎன்எஸ் கேஸு. ஒரு தமிழ்நாடு மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2008 வந்து அதுவும் போட்டிருக்காங்க. மொத்தம் 7 கேஸு. 6 பிஎன்எஸ், ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று. மொத்தம் 7 கேஸ் போட்டிருக்காங்க. அவனை எவ்வளோ நாள் ஜெயிலில் வைக்க முடியுமோ வைக்கிறதுக்காக எல்லா பாசிபிலிட்டிஸும் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவராக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்க. டாக்டர் நேற்று ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால அவங்களுக்கு ஃபேவராக பண்ணி அந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. சட்டம் தன் கடமையை செய்யன்ற மாதிரி அவங்கள என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு அவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பார்த்துட்டு அவர் ஃபாலோ பண்ணோம். அண்ட் முக்கியமாக என்ன தெரிவிக்கணும்னா அவரும் மெடிக்கல் ஒரு இஷ்யூ இருக்கிற பேஷண்ட் தான். அவரும் கிரிட்டிக்கலாக இருக்காரு. அவரோட ரிப்போர்ட்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ வரைக்குமே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்காரு. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு தான் இருக்காரு. அவர் மாத்திரை இல்லைன்னா அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும், மயக்கம் போட்டு கீழே விழுவாருன்னு சொல்லி இப்போ தான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஸோ மெடிக்கல் ஃபிக்ஸ் வருமா? ஃபிக்ஸ் வரும். ஸோ அவருக்கும் உள்ள ஜெயிலில் அந்த மெடிக்கல் வசதி கிடைக்கிறதுக்காக நாங்கள் போய் நேரில் போய் நாளைக்கு பார்க்கலான்னு இருக்கோம். ஜெயிலில் போயிட்டு பார்த்துட்டு அவர் மெடிக்கல் வசதி கிடைக்கிறதுக்காக இல்லைனா ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ண முடியுமானா அங்கேருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் வச்சு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அங்கே பெட்டிஷன் போடலான்னு இருக்கோம். ஸோ இதுதான் அவர் இந்த இன்னும் ஒரு 4 மாதத்தில் அவருக்கு ஆன்ஜியோ வர பண்ணணுன்ற மாதிரி இருக்காரு. அவ்வளோ கிரிட்டிக்கலான இருக்காரு. அவ்வளோ கிரிட்டிக்கல்னு தெரியாமல் நேற்றுக்கு அத்தனை பேர் அவரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ஆனால் அவர் பண்ணது நேற்று கரெக்டுன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. சட்டப்படி பார்த்தா அவர் பண்ணது தப்பு. ஒரு மனிதாபிமானத்தோடு பார்த்தா ஒரு அம்மாக்காக அவர் பண்ணியிருக்காரு. அதனால அப்படி பார்த்தா அது கரெக்டு. ஸோ நாங்கள் பெயில் ப்ரொசீடிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம். சரித்திரப்பாளர் குற்றவாளியோ பெரிய அக்யூஸ்டோ அந்த மாதிரிலாம் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் அவர் அம்மாக்காக பண்ணியிருக்காரு. அது ஏன்னா எதிர்கட்சி தலைவர்கள் வந்து இந்த மாதிரி போலீஸ் வந்து இது சட்ட ஒழுங்கு சரியில்லை அது இல்லை அப்படின்னா, போலீஸ் வந்து எல்லா விதமாகவும் சட்ட ஒழுங்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ராஜீவ்காந்தி ராயப்பேட்டெல்லாம் போனால் அவர் நேற்று அருண் சார் சொன்ன மாதிரி அங்கே தனி ஒரு போலீஸ் ஸ்டேஷனே அமைச்சு எல்லாமே பண்ணுறாங்க. இப்போயும் மொத்தமாக அவர் என்னென்ன கேஸ் போட முடியுமோ அவங்களோட சட்டப்படி எல்லா கேஸுமே போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே சட்டம் ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும்? அவங்க சொல்கிறது பார்த்தா ஒரு டாக்டருக்கு ஒரு போலீஸ் நிற்க வைக்கணும் போல். அது எப்படி பாசிபிள் ஆகும்? குத்திட்டு ஒரு அஃபென்ஸ் பண்ணிவிட்டு எதாவது கிரிமினலாக ஓடுவான். அவனால் ஓடக்கூட முடியாது, நடந்து தான் போகிறான். ஓடுனா மூச்சு வாங்குவோம். அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம். அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கான். அவனை எப்படி ஜெயிலில் வச்சு அவன் உள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? நேற்று இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முற்றிலும் காரணம் என்னென்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்.
ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பையன் இவ்வளோ அஃபண்ட் ஆகிருக்க மாட்டான். அவன் இப்படி நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காது. என்ன நடந்திருக்குன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க ரிப்போர்ட் ஏதோ எழுதியிருக்காங்க, ஏதோ கீமோ ட்ரீட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது என்னங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்படி கொடுத்துருக்கீங்க, இதனால் எங்கள் அம்மாவுக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்கப்போ நாங்கள் இப்படி தான் கொடுப்போம், இஷ்டம் இருந்தால் இருங்க இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் சொல்லாமல் ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காரு, அவங்க அம்மா மூஞ்சில். யாருக்காக இருந்தாலும் கோவம் வருமா? ஃபைலை தூக்கி, அவங்களே கேன்சர் பேஷண்ட்டு, ஃபைலை தூக்கி அவங்க அம்மா மூஞ்சில் அடிச்சு அவங்க பையன் முன்னாடி அவங்க பையனுக்கு கோவம் வருமா வராது? புகார் எதுவும் தெரிவிக்கல. அவர் அந்த ஆதங்கத்தில் தான் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து யோசிச்சு அவர் மனையில் ஒரு மாதிரியார் டென்ஷனே நேற்றுக்கிட்டு டாக்டர் போய் பார்க்கலான்னு போயிருக்காரு. போய் பார்த்தப்போ அங்கேயும் அவமரியாதை பேசினதுனால தான் அவர் அந்த ஒழிச்சு வச்சு ஆக்ஸா பிளேட் மாதிரி ஏதோ ஒரு சின்ன கத்தி அதை வச்சு கீறிட்டுருக்காரு. அது அவங்க நாங்கள் கரெக்டுன்னு எப்பவுமே சொல்லலை, சட்டப்படி அது தப்பு தான். அதுக்கு சட்டப்படி போலீஸும் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. என்ன விஷயம்னா நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, மா சுப்பிரமணியம் சார் அவர் மினிஸ்டர் அவருக்கு வைக்கிற கோரிக்கை, உங்கள் ஃபேமிலி தரப்பு எல்லா மக்கள் தரப்பில் வைக்கிறதுனா எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு யார் ஒரு முடியலன்னு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க சொல்லுங்கள், ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச சொல்லுங்கள். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அது வந்து ஒரு கேஸ் ஒரு இது மெடிக்கல் என்ன கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவங்க டியூட்டி, டாக்டரோட டியூட்டி. இப்படி தான் ட்ரீட்மெண்ட் நடக்குது, இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு அதுவே அவங்க லெட்டாரிச்சிக்காக இருந்தால் 3 நாள் முடியலன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவமரியாதை பேசுறது கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ நாங்கள் வைக்கிற கோரிக்கை கவர்மெண்ட்டுக்குன்னா எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒரு வார்னிங்காகவே கொடுக்க சொல்லுங்கள். கொஞ்சம் மரியாதையாக வர பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ண சொல்லுங்கள், அவங்க அட்டெண்டரை மரியாதை ட்ரீட் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அவங்க சஸ்பென்ஷன் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்து ஆர்டரே போட சொல்லுங்கள். நேற்று அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண உடனே அவங்களுக்கு ஃபேவராக என்னென்னமோ ஆர்டர் போட்டிருக்காங்க. மக்களுக்காக இந்த ஒரு வார்னிங் கொடுத்து ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். போனால் கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது பேஷண்ட்ஸ்க்கு, அட்டெண்டருக்கு சுத்தமாக எல்லாமே ஒருமையில் பேசுறது தான்.